எண்ணெய் சூடாகிட்டு சரி இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு சின்ன வெங்காயம் பொடிசு அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை கலந்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடுவேன். இது நல்லா வதக்கிடணும். கறி மசால் வறுத்து திரிச்ச பொடி சிறிதளவு. கால் வலிக்கு உயரம் காண முடியல, தெரிய முடியல. சரியா வரும். நல்லா வதக்கி வச்சு வேக வச்சுருக்க சிக்கனை அதில் கலந்துடலாம். நல்லா பிரட்டி கொடுத்துடணும். மஞ்சப்பொடி கலந்துக்கலாம். ஸ்பூன் நல்லா பிரட்டி கொடுத்துட்டே இருக்கணும். சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூன் கலந்துக்கிடுவேன். 2-3 ஸ்பூன் இருக்கும், அவ்வளோக்கு கலந்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதே மாதிரி 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட கலந்துக்கிட்டேன். அதையும் நல்லா பரட்டி கொடுத்துக்கிட்டே வரணும். இது தக்காளிலாம் போடலை. நல்ல வேக இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் ஆகிறதுக்கு ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினாலும் போதும். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வத்தி எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம இதுக்குள்ள மசாலாக்களை கலந்துக்கலாம். இது கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சம் போட்டால் போதும். 1 ஸ்பூன் இருக்கும் மொத்தத்தில். தேவைக்கு இருக்க கல்லுப்பு நல்லா கலந்துக்கிறோம். சீரகப்பொடி சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், அதையும் நல்லா கலந்துவிடும். இப்போ இதில் மிளகுத்தூள் கலந்துக்கலாம்.
மெயின் மிளகு தான், 1.5 ஸ்பூன் இருக்கும், இதில் கலந்துருக்கேன். காரப்பொடி எதுவும் தேவையில்லை. இரும்பு கடாயில் தான் வைக்கணும், நான் இதில் வச்சுட்டேன். இப்போ மாற்றிடுறேன், இரும்பு கடாயில் திரும்ப மாற்றணும். அதில் வச்சா தான் பிளாக் கலர் வரும். மசாலாக்கள் வர கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இதில் 2 மிளகாயை போட்டுடணும். முழு மிளகாயை கீறி போட்டுருங்க, அப்படியே இருக்கட்டும். பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுக்கு. இன்னும் கொஞ்சம் மேல்டால் கொஞ்சம் பெப்பர் கலந்துக்கலாம். இரும்பு கடாயில் வச்சா இப்போ நல்ல கருப்பு கலரில் ஆகிடும். இப்போ நான் மாற்றிடுறேன், இதில் இருக்கட்டும். ஒரு இரும்பு கடாய் இருக்குது, இதில் மாற்றிடுவேன். அம்மா, அதில் ஊற்றும் பிளாக் கலரில் ஆயிரும் பாருங்கள். கிண்டி காமிக்கிறேன். வச்சாச்சு, அப்படியே இருக்கட்டும். இது கழுவி லைட்டாக கொஞ்சம் ஊற்றிடுறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெப்பர் சிக்கன் சூப்பராக வந்துட்டு இறக்கிடலாம். இதை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை தூவிடலாம்.